Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். தொண்டர்களிடம் 1-to-1 பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று. அப்போ 4 வருடம் கழித்து என்ன ஞானோதயம்? ஊடக சொகுசு இல்லாத கட்சிங்கிறாரு. நம்ம ஊடகங்கள் சப்போர்ட் இல்லைன்றார். யாரா நம்புவாங்களா? முணக்கத்தையும் காட்டாமல் கடன் வாங்கி கொண்டு நலத்திட்டங்களை செய்து விட்டார். ஆனால் செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் செஞ்சீங்களா? இன்னும் 10 மாதம் தான் இருக்கிறது. போய் கட்சிக்காரனை சந்தித்து அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள். எப்படி நிறைவேற்ற போகிறாங்க இந்த 10 மாதத்தில்? 4 வருஷமாக செய்யாத அமைச்சர், 4 வருஷமாக செய்யாத மாவட்ட செயலாளர் இந்த 10 மாதத்தில் செஞ்சிருவாரா? முதலமைச்சர் மதுரைக்கு போகிறார் பொதுக்குழு. அந்த பொதுக்குழு குறித்து செயல் வீரர்கள் கூட்டம் அன்றைய தினத்தில் மாநகராட்சி கவுன்சில் கூட்டம் நடக்கிறது. யாராவது நடத்துவாங்களா? மேயருக்கு அப்படி என்ன துணிச்சல் இருக்கு? அப்போ ஒரு விஷயம் சொன்னால் உடனே பிடிஆரை நீங்கள் வேண்டும் என்றே தாக்குகிறீர்கள். யார் வேண்டும் என்று தாக்குறாங்க? அப்போ எந்த துணிச்சலுங்க ஒரு மேயர் வந்து அந்த கூட்டத்தை நடத்த முடியும்? சல்மா எப்படி வாங்கினார் என்பது யாராவது திமுககிட்ட கேள்வி. சல்மாவை சிபாரிசு செய்து வாங்கி கொடுத்து அன்பில் மகேஷ் எதற்காக செய்தார்? இந்த துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து உடையார் என்பவர் போனதால் சிவலிங்கத்துக்கு கொடுக்குறீங்க. அவர் வந்து கள்ளக்குறிச்சியில் எம்பி கேண்டிடேட், அதை கெடுத்தவர் ஏவாவேலு. அதாவது உட்கட்சி பூசல் நம்ம ரொம்ப விலாவரியாக பேசணும்னா உடனே பாஞ்சிட்டு வருவாங்க. குபேந்திரன் திமுகவுக்கு எதிராக பேசுகிறார், எடப்பாடியிடம் பெட்டி வாங்கிவிட்டார், மதுரைக்கு முதலமைச்சர் வருகிறார், ரோட் ஷோ நடத்துகிறார், அவருக்காக ரோடு போடுறாங்க, அப்போ மதுரை மக்கள் நடப்பதற்கு ரோடு போட மாட்டீங்களான்னு கேட்டார். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். 47 ஆண்டுகளுக்கு பிறகாக மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு அப்படிங்கிறது நடந்திருக்கு. அங்கே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு, அங்கே எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் உதயநிதியை முன்னிலைப்படுத்தினதுன்னு ஒரு சில விஷயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. தேர்தலுக்கான வியூகத்தை மதுரை பொதுக்குழுவில் சரியான முறையில் வகுத்துட்டாருன்னு எடுத்துக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க பொதுக்குழுவை? 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வர வேண்டிய ஒரு பொதுக்குழுவை நம் கூட்டியிருக்கிறோம். நீங்கள் தான் அதுக்கெல்லாம் காரணம், நாம் எல்லாம் காரணம். நம்ம இணைந்து வந்து இந்த ஆட்சி தொடர வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்கிறார். ஆசைப்படுவது தவறில்லை. ஆனால் தொண்டர்கள் திருப்தியாக இருக்கிறார்களா? முதல் கேள்வி. அப்புறம் நாட்டு மக்கள் வருவோம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அப்புறம் வரும். தொண்டர்களிடம் 1-to-1 பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று அவருடைய ஸ்பீச்சில். 4 வருடமாக ஏன் இந்த முயற்சி எடுக்கலை? எத்தனை நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்திருக்கும். தொண்டர்களிடம் 1-to-1 பேசுவதில் உங்களுக்கு என்ன இடர்பாடு? கட்சி என்ற முதுகெலும்பு இருந்தால்தான் ஆட்சி என்ற பீடம் உங்களுக்கு கிடைக்கும், உட்கார முடியும். கட்சி இல்லைன்னா ஆட்சி இல்லை. இப்போ நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம்? தாவேக்கா என்ற கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை ஏன் சொல்கிறோம்? அந்த கட்சி ஏன் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறோம்? அந்த கட்சி ஏன் 2 திராவிட கட்சிகளிடையே வந்து போட்டி போடணும்னு சொல்கிறோம்? அந்த கட்சியோட கிராஸ் ரூட் கிளை வரை இந்த கட்சியை வளர்த்தெடுக்கிற ஒரு நபர் தான் முக்கியமான நபர். இது போன பொதுக்குழுவில் பேசியிருப்பார் யார்? ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறை பேசியிருப்பார். ஒவ்வொரு கிராமத்திலும் கிளை கழகத்தை வளர்த்தெடுத்த அந்த தொண்டனை நாம் மதிக்க வேண்டும்னு சொல்லியிருப்பார். இவர் என்னைக்கு மதிச்சிருக்கார்? யாரை கூப்பிட்டு பேசியிருக்கிறார்? இதுவரை ஒரு ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் வந்து தலைவரை பார்த்து விட்டு மகிழ்ச்சி அப்படின்னு தொண்டர்கள் மகிழ்ச்சின்னு எங்கேயோ ஒரு பிரிண்ட் மீடியாலேயோ ஒரு எலக்ட்ரானிக் மீடியாவிலோ டிஜிட்டல் மீடியாவிலோ ஏதோ தொண்டர் மகிழ்ச்சியாக பேசிய காணொளி பார்த்துருக்கீங்களா? அப்போ 4 வருடம் கழித்து என்ன ஞானோதயம்? நான் வந்து 1-to-1 பார்க்க போகிறேன். அப்போது நீங்கள் அமைச்சர்களிடம் பேசுவதில்லை, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட நிர்வாகிகளிடம் மாவட்ட செயலரிடம் பேசுவதில்லை, மாவட்ட நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கிற நகர ஒன்றிய செயலாளர்களிடம் பேசுவதில்லை, நகர ஒன்றிய செயலாளர்கள் கீழே இருக்கிற தொண்டர்கிட்ட கிளைக்கழக செயலர்கிட்ட பேசுவதில்லை. பத்தாத்துக்கு உள்ளாட்சி அமைப்புகள் நடத்துகிற அட்ராசிட்டி. அப்போது 4 வருடமாக உங்களுக்கு ஏன் இந்த சிந்தனை வளரவில்லை? இதுதான் என்னுடைய கேள்வி. சரி, உடனே வந்து சொல்கிறாரு ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, ஆதரவு அலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருப்பதாக சிலர் வந்து திசை திருப்புகிறார்கள். நான் கேட்குறேன், ஊடக சொகுசு இல்லாத கட்சிங்கிறாரு. நம்ம ஊடகங்கள் சப்போர்ட் இல்லைன்றார். யாராவது நம்புவாங்களா? இப்போது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஊடகத்தை யார் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு நல்லா தெரியும்.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் முறையாக அந்த ஆட்சியில் அமர்ந்த பிறகு எழில் என்ற ஒரு நபர் அவர் பண்ண அட்ராசிட்டியை எல்லா எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும் பிரிண்ட் மீடியாவுக்கும் தெரியும். எதிர்த்து எழுதுகிற நபர்களை எப்படி வளைக்க வேண்டும், அல்லது எதிர்த்து செய்தி போடுகிற எலக்ட்ரானிக் மீடியாக்களுடைய ஆசிரியர்களை எப்படி மிரட்ட வேண்டும், எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டும், எல்லா வேலையும் எல்லா கீழ்த்தரமான வேலைகளையும் செய்தவர் கூடுதல் இயக்குனர் எழில், செய்தி தொடர்புத்துறை. அப்போது அந்த எழில் செய்தார், ரைட், ஓகே. அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி காலத்தில் இப்போ என்ன சொகுசாக உங்களுக்கு ஊடகம் செய்தி போடாமல் நின்று போச்சு? யாராவது நம்புவாங்களா? இன்றைக்கி ஊடகத்தை பார்த்து பல பேர் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, நடக்கிற உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு யார் கேட்குறான்? காமன் மேன் கேட்குறானா இல்லையா? அப்போ இவர் சொல்கிற ஊடக சொகுசு இல்லாமல் நாங்கள் சிக்கி தவிக்கிறோங்கிறார். எதிர்க்கட்சி போல் நான் சில நேரங்களில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. மத்திய அரசுக்கிட்ட சண்டை போடுறீங்க, போராடுறீங்க, அது வேற. ஆனால் ஊடக சொகுசு இருக்கிறது, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் நினைத்தால் 10 பேர் கூப்பிட்டு பார்க்கலாம். அமைச்சர்களை நீங்கள் பார்க்கறதில்ல, மாவட்ட செயல் நிர்வாகிகளை பார்ப்பதில்லை. ஆனால் நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சிட்டீங்க, நான் இல்லைன்னே சொல்லலை. கடன் வாங்கியா செஞ்சிட்டீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை அளவுக்கு மீறி கடன் வாங்கி ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ஃபாதர் இருக்காருன்னா உங்களுக்கு வருமானத்துக்கு அதிகமாக ஒரு செலவு வருகிறது என்றால் அது அடுத்த மாதமோ இல்லை 2-3 மாதம் தள்ளி போடுங்கன்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் ஏதாவது அத்தியாவசியமானு கேட்டிங்கன்னா உடை வாங்கணுன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாங்க. ஷூனா இல்லை இன்னும் கொஞ்சம் 1 மாதம் போட்டோமே, அது இன்னும் கொஞ்சம் தச்சுக்கிச்சு போட்டுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி எந்த வித சுணக்கத்தையும் காட்டாமல் கடன் வாங்கி கொண்டு நலத்திட்டங்களை செய்து விட்டார். ஆனால் செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் செஞ்சீங்களா? அந்த கேள்வியெலாம் இருக்குல்ல. என்ன தவறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா 3,50,000 காலி பணியிடங்கள் இருப்பதாக அறிவிப்பு வந்திருக்கும். இதுவரை திமுக ஆட்சியில் எத்தனை ஆயிரம் பேர் அரசு வேலை வாய்ப்பு வந்திருக்காங்க? ஒரு புள்ளி உரத்தை கொடுக்க சொல்லுங்க. எத்தனை எக்ஸாம் எழுதி 1 வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு நீங்கள் ரிசல்ட் வெளியிட்டீங்க, வேலைவாய்ப்பு கொடுத்தீங்க. டாக்டர்ஸ் போராடும் போது, எப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் டாக்டர்ஸ்கள் போராடும் போது அப்போது எதிர்க்கட்சி தலைவர் இப்போதைய முதலமைச்சர் இவர் போய் அந்த இடத்துல உட்காந்துட்டார். எங்க டாக்டர்ஸ் மத்தியில் உட்காந்துக்கிட்டு கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நான் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் சொன்னார். இன்றைக்கி அந்த காணொலி இருக்குது. 45,000 டாக்டர்கள் செய்ய வேண்டிய வேலையை 20,000 பேர் செய்கிறாங்க. அவங்களுக்கு லீவ் இல்லைன்னு சர்க்குலர் கொடுக்குறீங்க, சண்டே டியூட்டிக்கு வரணுங்கிறீங்க. ஒரு உயிர் காக்கும் பணியில் மருத்துவர்கள் எவ்வளோ ஒரு ப்ரெஷரில் வேலை செய்வாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க லீவு கிடையாது. அப்போது 45,000 பேர் வேலை செய்கிற வேலையை 20,000 பேர் செய்யும்போது எத்தனை மடங்கு ப்ரெஷர் இருக்கும்? ஏன் நீங்கள் இந்த ஆட்சி காலத்தில் எத்தனை டாக்டர் போட்டிங்க, எத்தனை நர்ஸு போட்டிங்க, எத்தனை ஃபார்மசிஸ்ட்டு போட்டிங்க? போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த அந்த பற்றாக்குறையை சரியாக போட்டிங்களா? கூட எந்த டாக்டரும் நீங்கள் போய்ட்டு எடுங்க, என்ன பிரச்சனை, எவ்வளோ நெருக்கடி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உடனே இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது தப்புன்னு சொல்கிறீங்களா? நான் தப்புன்னு சொல்ல. 1000 ரூபாய் கொடுக்கறது இல்லை, நீங்கள் உபரி வருவாய், குடும்பத்தில் அதிகமான வருவாய் இருந்தால் நீங்கள் கேட்டாலும் கிடைக்கும். உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு என்ன கேட்டாலும் கிடைக்கும், ஏன்னா உங்கள் எக்ஸஸ் அமௌண்ட் இருந்தால். ஆனால் உங்களுக்கு இல்லாத போது நீங்கள் இவ்வளோ நலத்திட்டங்களை கொடுத்தீங்க. எது முக்கியம் நாட்டுக்கு? ஒரு பழமொழி இருக்குது, நீங்கள் மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் 1000 ரூபாய் இலவசமாக கொடுக்குறீங்க, மகளிருக்கு நல்ல உண்மையிலே ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். பஸ்ஸில் இலவச பயணம், அப்புறம் புதுமை பெண் திட்டம், தவப்போல் திட்டம், எவ்வளோ ஸ்கீம் தரீங்க. ஆனால் கேட்குறேன், கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு கொடுத்தால் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்களே, ஒரு வேலைவாய்ப்பு கிடைத்தால் ஒரு வீட்டில் 4 ஓட்டு விழும். அப்பா அம்மா, மகன் மகள், அவங்க தாத்தா பாட்டி இருந்தாலும் கிடைக்கும். இப்போ வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல், எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ இதெல்லாம் தான் முக்கியமான திட்டங்களாக நான் பார்க்குறேன். அவர் 2 விஷயங்களை முன்வைக்கிறார். நீங்கள் ஒன்று சொன்னீங்க, தொண்டர்கள் 4 வருஷம் கண்ணுக்கு தெரியலையா இப்போ தானான்னு. தொண்டர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. யாராவது உயிர் இழந்தாங்கன்னா 21 வயசு கீழே அவங்களுடைய குழந்தைகள் இருந்தாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தரப்படும்னு. அதே மாதிரி 2.5 கோடி பேர்கள் பலன் பெற்றிருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஆள் நீங்கள் தொண்டர்களாக சேர்த்தா கூட போதும், 30% ஒரு கணக்கு சொல்கிறார். அப்போது திட்டங்களால் பலனடையாமலாம் அந்த கணக்கீடு சொல்ல முடியும் அவரால்? ஒவ்வொரு பகுதியிலும் 30% வரணும். நல்ல ஸ்கீம் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் புதுசாக நீங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜி டீம் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லும்போது நல்லா இருக்கும், இல்லவேன்னு சொல்ல. இந்த இறந்து போனால் நிதி கொடுப்பது இதெல்லாம் யாராவது என்ன சொல்லுவாங்க, யாராவது இறந்து போன ஆசைப்படுவாங்களா? அது ஒரு கருணையோடு கொடுக்குற தொகை, அது வரவேற்க வேண்டிய விஷயம். விபத்தில் இறந்து போனால் பணம் கொடுப்பது தப்பே இல்லை. நீங்கள் எனி ரோடு ஆக்சிடெண்ட்,
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhs தரும் சேர்த்து மொத்தமாக. எனி ரோடு ஆக்சிடென்ட் இது பல பேருக்கு தெரியாது. இந்த பல பேர் ரோட்டில் அடிபட்டு விபத்துக்குள்ளானால் இறந்து போனால் மத்திய அரசும் மாநில சேர்த்து 8 லட்சம் வரும். நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். 5+3 நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது நிதி உதவி கொடுப்பது வரவேற்கத்தக்கது, நான் மறுக்கல. ஆனால் என்னுடைய கேள்வி என்ன, நீங்கள் வந்து 30% ஓட்டு ரைட்டு, இப்போது மகளிருக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க இலவச பஸ் பயணம். அப்புறம் வீட்டில் ஒரு பெண் படித்திருந்தால் கல்லூரிக்கு வந்தால் அதுக்கு ஒரு 1000 ரூபா, மகன் படித்திருந்தால் இப்போ எவ்வளோ ஸ்கீம் இருக்க, 20 கிலோ இலவச அரிசி, எவ்வளோ மானியம் கொடுக்குறீங்க. ஆனால் கடன் எவ்வளோ? அதிமுக இருக்கும்போது ஆட்சியில் இருந்த கடன் எவ்வளோ? நீங்கள் கூடுதலாக 5 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறீங்க, 5 லட்சம் கோடி. அவங்க கேட்டால் நாங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம். தமிழ்நாடு என்பது இயற்கையாகவே ஒரு படிப்பறிவு கொண்ட மாநிலம், தொழில் வந்து முனைவோர் உள்ள மாநிலம். ஏதாவது கஷ்டப்பட்டு முதலீடு செய்வதற்கு யாரோ ஒரு நபர் ஓடி வருகிறார், 10 பேர் வேலை கிடைக்குது. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏன் போராடுறாங்க? நான் அந்த பென்ஷன் ஸ்கீம் கூட விட்டுறேன். அவங்களுக்கு பல்வேறு நிபந்தனைகள் சொன்னாங்க. என்ன செஞ்சீங்க? புது போஸ்டிங் போட்டிங்களா? எத்தனை டீச்சர்ஸ் போட்டிங்க? நீங்கள் இதுதான் வேலைவாய்ப்புக்கான இடம். அந்த மாதிரி வேலைவாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் 96 to 2001 ஆட்சி காலத்தில் டீச்சர்ஸுக்கு சேலரி எப்படி டபுள் ஆச்சுன்னு தெரியும். ஏன்னா நான் ஒரு ஆசிரியர் குடும்பத்தில் அப்பா அம்மா 2 பேரும் டீச்சர். அப்போ எப்படி டபுள் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ புதிய வேலைவாய்ப்பு அந்த ஆட்சி காலத்தில் வந்து எனக்கு தெரியும். 96 வரை ஹையர் கிரேட், அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு என்ன சேலரி, 96 கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு சேலரி எப்படி டபுள் ஆச்சுன்னு தெரியும். நியூ போஸ்டிங்ஸ். ஸோ இப்போது நீங்கள் புதிய வேலைவாய்ப்புகள் கொடுக்கும்போது அந்த குடும்பம் ஒருத்தர் மட்டுமல்ல, அந்த ஒட்டுமொத்த குடும்பமே பயனடையும். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஒரு நலத்திட்டங்களாக பார்க்குறேன். இதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து தொண்டர்கள் வந்து எவ்வளோ வந்து விரக்தியில் இருக்கிறார்கள் என்றால், நீங்கள் 2வது முறை 1-to-1 பார்க்கணுன்றீங்க. ஒரு மாதத்திற்கு முன்பு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நீங்கள் இன்னும் 10 மாதம் தான் இருக்கிறது, போய் கட்சிக்காரர்களை சந்தித்து அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள். எப்படி நிறைவேற்ற போகிறாங்க இந்த 10 மாதத்தில்? 4 வருஷமாக செய்யாத அமைச்சர், 4 வருஷமாக செய்யாத மாவட்ட செயலாளர் இந்த 10 மாதத்தில் செஞ்சிருவாரா? திமுக உட்கட்சி பூசல்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ கூட அந்த மதுரைக்கு போனதுமே சொல்கிறாங்க, போகிறதுக்கு முதல் நாள் வந்துட்டு மேயருடைய கணவர் நிற்கிறார். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இத்தனை நாள் வந்து கேட்கல. திருச்சி எடுத்துக்கோங்க, மதுரை எடுத்துக்கோங்க. அவர் போன மதுரையிலேயே மதுரை மினிஸ்டர்ஸ்குள்ளே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்படி உட்கட்சி பூசல்கள் பிரச்சனைகளையே தவிர்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அதுக்கே இந்த ஒரு வருஷம் அது 10மாங்கிறது தெரியல. இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கண்டுபிடிச்சிருக்கணுன்ற ஒரு இது வைக்கப்படுது. நல்ல கேள்வி கேட்டீங்க. முதலமைச்சர் மதுரைக்கு போகிறார், பொதுக்குழு. அந்த பொதுக்குழு குறித்து செயல் வீரர்கள் கூட்டம் அன்றைய தினத்தில் மாநகராட்சி கவுன்சில் கூட்டம் நடக்கிறது. யாராவது நடத்துவாங்களா? மேயருக்கு அப்படி என்ன துணிச்சல் இருக்குது? மேயர் எத்தனை முறை கவுன்சிலராக இருந்தார்? ஒரே முறை கவுன்சிலர் ஆகி மேயர் ஆகியிருக்கிறார். அவர் யாருடைய ஆதரவாளர்? அமைச்சர் பழனிவேல் தியாகனுடைய ஆதரவாளர். அவருடைய கணவர் அவருடைய ஆதரவாளர். அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு செயலர்கள் கூட்டத்தன்னைக்கு அது முதலமைச்சர் வருகிறார், ரோட் ஷோ நடக்க போகுது, பொதுக்குழு நடக்க போகுது. இத்தனை ஒரு பெரிய திருவிழா கூட்டத்திற்கு ஒரு செயலர்கள் கூட்டம் கூட்டி எப்படி நடத்தணும்னு சொல்லி முடிவெடுக்கிற அந்த கூட்டத்துக்கு வராமல் கவுன்சில் கூட்டம் நடத்துகிற துணிச்சல் மேயருக்கு எப்படி வருது? நீங்கள் யார் எடுத்துருக்கணும்? பொன் வசந்த் யார்? இந்திராணியுடைய கணவர் பொன் வசந்தை நீக்கி என்ன பலன்? அவர் யாருடைய ஆதரவில் யாருடைய உத்தரவின் பேரில் செய்கிறார்? அதாவது உட்கட்சி பூசல் நம்ம ரொம்ப விலாவரியாக பேசணும்னா உடனே பாஞ்சிட்டு வருவாங்க. குபேந்திரன் திமுகவுக்கு எதிராக பேசுகிறார், எடப்பாடியிடம் பெட்டி வாங்கி விட்டார். எடப்பாடி என்ன விலைக்கு வாங்க முடியும்? ஏன்னா எல்லா நிருபர்களும் நிறைய பேர் பேரை சொல்லுவேன், அவங்க அனுமதி இல்லாமல் சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் சொன்னால் எடப்பாடி வாங்கி விட்டார். எடப்பாடி வாங்க முடியும் என்றால் ஏன் இவங்க வாங்க முடியாது? என்ன, எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குல்ல. இப்போ அவங்க வாங்குறான்னு இவங்க வாங்க முடியல. அப்போது எதனா சொன்னால் உடனே ஓடி வந்து நீ வந்து எடப்பாடி ஆதரவாளர். எங்க 18, 19, 20, 21 திமுக ஆட்சி வரணும்னு எல்லா டிவிலையும் பேசியிருக்கேன், உங்கள் டிவியில் பேசியிருப்பேன், உங்கள் சேனலுக்கு பேசியிருப்பேனே. அப்போல்லாம் இப்போ யாருடைய ஆதரவாளர்? அப்போ ஒரு விஷயம் சொன்னால் உடனே பிடிஆரை நீங்கள் வேண்டும் என்றே தாக்குகிறீர்கள். யார் வேண்டும் என்று தாக்குறாங்க? அப்போ எந்த துணிச்சலுங்க ஒரு மேயர் வந்து அந்த கூட்டத்தை நடத்த முடியும்? மேயருக்கு எதிராக உட்கட்சி பூசல் யார் நடத்துகிறா? அன்பில் மகேஷ். இப்போது எல்லோரும் எதிர்பார்த்தது இந்த ராஜ்யசபா வேட்பாளரில் சரி சேலம் மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கத்துக்கு கொடுத்தீங்க, ஓகே. சல்மா எப்படி வாங்கினார் என்பது யாராவது திமுககிட்ட கேளுங்க. சல்மாவை சிபாரிசு செய்து வாங்கி கொடுத்தது அன்பில் மகேஷ். எதற்காக செய்தார்? அமைச்சர் நேருக்கு எதிராக சில காரியங்களை அன்பில் மகேஷ் செய்கிறார். காரணம் உட்கட்சி பூசல்.
நேரு வந்து பலகீனமாக்க வேண்டும் என்று தான். நீங்கள் பாருங்கள், நான் வந்து எந்த சமுதாயத்தையும் வந்து உயர்த்தி சொல்லணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை. திமுகவில் உட்கட்சியில் திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் சொன்ன தகவல் தான் உங்ககிட்ட சொல்கிறேன். துணை பொதுச் செயலாளர்கள் ஒருத்தர் காலி ஆகிறார். அந்த பதவியை யாருக்கு தராங்க? அமைச்சர் பொன்முடி அமைச்சராக இருக்கார். துணை பொதுச் செயலாளர் கட்சியில் நீக்கப்படுகிறார், அந்த பதவியில் நீக்கப்படுகிறார். அந்த பதவி நீக்கப்பட்ட பிறகு யாருக்கு தர வேண்டும் என்ற முடிவை எடுத்து நீங்கள் பல பேர்கிட்ட கேட்டு எடுப்பதற்குள் திருச்சி சிவா அந்த பதவிக்கு வருகிறார். நான் திருச்சி சிவா உண்மையிலே தகுதியானவர், ராஜ்யசபையில் சிறப்பாக செயல்படுகிறார். தமிழ்நாடு முழுவதும் மாணவர் அணி அமைப்பிலிருந்து சிறப்பாக பேசி அவர் கூட்டத்தை நான் மாணவராக இருக்கும்போது கேட்டுக்கிறேன். நான் அவரை கொடுத்ததெல்லாம் சொல்ல. யார் கொடுக்க வைத்தது? அன்பில் மகேஷ். எல்லோரும் குற்றம் சாட்டுது அன்பில் மகேஷ். நேருக்கு எதிராக தொடர்ச்சியாக உட்கட்சி பூசலை வளர்த்துவர் அன்பில் மகேஷ். ஆனால் நேத்தி பொதுக்குழுவில் அரசல் புரசலா KN நேருக்கு புது பொறுப்பு வரப்போகுது அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருந்தது. ஆனால் நேத்தி எதுவும் அப்படி வரல. அதுக்கு முன்னாடி இல்லை, கட்சியோட முதன்மை செயலாளர் இருக்காரு, அதோட பெரிய பொறுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மேடையில் இருந்து உட்கார பொறுப்பு வந்துடுச்சு. அப்போது துணை பொதுச் செயலராக யார் வர வேண்டும், ஏதோ ஒரு சமுதாயம் வரவில்லை என்பதற்காகத்தான் அந்த துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து உடையார் என்பவர் போனதால் சிவலிங்கத்துக்கு கொடுக்குறீங்க. அவர் வந்து கள்ளக்குறிச்சியில் MP கேண்டிடேட்டு, அதை கெடுத்தவர் ஏவாவேலு. அங்கே மலையரசன் ஒருத்தர் நிற்க வச்சாங்க. அவர் வந்து அந்த இடத்துல கேண்டிடேட்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட கதறி அழுத பிறகு இப்போ MP பதவி கொடுத்துக்கிறீங்க. நீங்கள், நான் அவருடைய வயதுக்காக சொன்னேன், ஒரு இடத்துல ஒரு விமர்சனம் பண்ணேன். ஒரு இளைஞர்களை கொண்டு வந்தால் இந்த கட்டம் அடுத்த கட்டத்துக்கு இந்த கட்சி போகும். 75 வயது அவருக்கு. அதுக்கு முன்பு தஞ்சாவூரில் கல்யாண சுந்தரம் ஒரு MP கொடுத்தாங்க, 80 வயது. அவர் ஏதாவது நான் குறைச்சி மதிப்பில் அங்கீகாரம் கொடுக்கணும் கட்சிக்காரங்களுக்கு, சீனியர்களுக்கு. கட்சி வந்து எங்களை கைவிடாது உழைத்தவர்களுக்குன்னு SR சிவலிங்கம் பேட்டி கொடுக்குறார். கல்யாண சுந்தரம் ராஜ்யசபாவில் எத்தனை முறை பேசியிருப்பதாக நீங்கள் எதாவது பதிவு பார்த்தீங்களா? இல்லை, அப்படி எதுவும் அதாவது மீடியாவுக்கு தெரிகிற அளவுக்கு எக்ஸ்போஸ்டா இது. அப்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு இளைஞர் அப்துல்லா வந்து நல்லா ஸ்கோர் பண்ணார். ஏன் அப்துல்லாவுக்கு அந்த பதவியை ஏன் தொடர விடக்கூடாது? ஏன் நீங்கள் வாங்கி சல்மா கொடுத்தீங்க? மாநில அரசியலுக்கு வரணும்னு அவர் விருப்பப்படுறதா சொல்கிறாங்க. மாநில அரசுக்கு வருகிறார், மாவட்ட செயலாளராக போகிறார். இதெல்லாம் வந்த பிறகு பேசுவோமே. சிறப்பாக செயல்பட்டதுக்காக வில்சனுக்கு அந்த பதவி மீண்டும் கொடுக்கப்படுகிறது. அதே அளவுக்கு இணையாக செயல்பட்ட அப்துல்லாவுக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை? அது நான் இதெல்லாம் வந்து குரூப்பில் இருக்குது. நான் தனியாக ஏதோ நான் வந்து திமுக மீது வன்மம் கொண்டு பேசலை. அப்போது சல்மாவுக்கு கொடுக்கப்பட்டது போல ஏன் வந்து இந்த வாய்ப்பை முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் மகன் டாக்டர் சுபேர் கானுக்கு ஏன் கொடுக்கவில்லை? திமுக தொண்டர்கள் எழுப்புறாங்க, நான் எழுப்பலை. சுபேர் கான் எனக்கு வந்து சொந்தம் பந்தம் கிடையாது, எனக்கு தெரியாது, அறிமுகமே கிடையாது. சுபேர் கான் தமிழ்நாடு முழுவதும் கூட்டம் போட்டு திமுகவுடைய விஷயங்களை பேசி வருகிறார். இந்த அம்மா எத்தனை கூட்டம் போயிருக்காங்க? எந்த நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நீங்கள் இளைஞரணி கூட்டமாகட்டும் அல்லது பல்வேறு பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளில் சல்மா எங்கே இருந்தார்? ஏதோ பதவியில் இருந்திருப்பார், இல்லைன்னு சொல்ல. எப்படி கிடைத்தது என்பதற்கு எல்லாரும் எழுதுகிற செய்தி இது. நான் ஏதோ தனிப்பட்ட முறையில் கண்டுபிடிக்கல. அப்போது திருச்சிக்கு வந்து நேரு வந்து ஒரு பெரிய தூணாக இருக்கார், பாலமாக இருக்கார், பலமாக இருக்கிறார். அவருக்கு எதிராக அன்பில் மகேஷ். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்கட்சி சண்டை. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் வெடிக்க போகுது. பொதுக்குழுவில் நீங்கள் சொன்னீங்க, இப்போ வந்து கல்யாண சுந்தரம்க்கு கொடுத்தாங்க. இது மாதிரி மூத்தவர்கள் சீனியருக்கு இடம் கொடுக்கணும், ஆனால் இளைஞர்களை ராஜ்யசபாக்கு அனுப்புறது எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும், அதுதான் வந்து பொதுக்குழுவில் பேசுகிறாரு. இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ ஒரு மாற்றத்துக்கான வடிவகைக்கு வந்துட்டா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும். அதை நான் கேட்குறேன், SR சிவலிங்கமோ அல்லது கல்யாண சுந்தரமோ அவங்க வந்து நான் குறைச்சி மதிப்பில்லைன்னு சொல்லிட்டேன். அதே மாவட்டத்தில் ஒரு இளைஞர்களுக்கு கொடுத்துருந்தால் அதே சமுதாயத்துக்கே நீங்கள் கொடுங்க, நான் அதை கூட சொல்லலை. ஆனால் அந்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்? ஒரு கட்சி பிரச்சனைக்கு ஓடி வருகிற வயது, செயல்பாடு, அப்புறம் அவர் MP மூலியமாக ஆக வேண்டிய சில பணிகள், அவர் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து செய்கிற நபர், இது மாதிரிலாம் பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக சொன்னேன், இளைஞர்களுக்கு நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் புதிய பொறுப்புகள் இளைஞர்களுக்கு வர வேண்டும். ஸோ இப்போது பரவாயில்ல, திமுக ரைட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு நான் நினைக்கணும்ல, தொண்டன் அது இருக்கான்றதா என்னுடைய கேள்வி. அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி வைத்ததனால் நேற்று அவருடைய பேச்சுகள் பார்த்தோன்னா பெரும்பான்மை தீர்மானம் 27 பாஜக கண்டனம் மற்றும் வலியுறுத்தலை பேஸ் பண்ணி இருந்தது. ADMKக்கு ஒன்று இருந்தது. அவர் பேச்சிலையுமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்துட்டா மத கலவரம் வரும், சாதி கலவரம் வரும், அப்போ 26க்கும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விதையை ஆழமாக ஊனிட்டாருன்னு எடுத்துக்கலாம். நேற்று பொதுக்குழு அதை வச்சு நம்ம வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற பேஸ்க்கு வந்துட்டாரா? ஆன்டி BJP ஓட்ஸ் தான் திமுகவுக்கு மிகப்பெரிய ஓட் பேங்க். அது எப்பவுமே இருக்கும், நான் மறுக்கல. பாஜக
எந்த வகையிலாவது தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறது, அதுக்காக கூட்டணி வைக்கிறது. அது எடப்பாடி சொல்கிறார், யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்னன்னு கேட்குறாரு. ஆனால் அந்த 2 திராவிட கட்சிகளும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் ஏதோ ஒரு திராவிட கட்சி மூலமாக பாஜக உள்ளே வருது அப்படின்னா வரவிடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்குது, நம்ம மறுக்கல. அதுக்கு எப்படி நீங்கள் கூட்டணி பலமாக இருக்கணும், ஆன்டி இன்கம்பன்சியை குறைக்கணும், தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கன்றார். இப்போ நம்ம தவறை சுட்டி காட்டுறோம். அப்போது மதுரையில் பொதுக்குழு போகிறீங்க, பொதுக்குழு போகும்போது பந்தல் குடி என்ற 2 கிலோமீட்டருக்கு ஒரு சாக்கடை இருக்கிறது, கால்வாய் இருக்கிறது. அது தூர்வாருக்கு 90 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்படுவதாக அங்கே செய்தி வந்திருக்கு. அப்புறம் நேற்று எதுக்கு ஸ்க்ரீன் கட்டினீங்க? அதுக்கு பதில் சொல்கிறாரு, இது மோடி மாடல் கிடையாது, என் காதுகளுக்கு வந்தோடனே உடனடியாக அகற்றப்பட்டது, போய் பார்த்துருக்கேன், சரி பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன், மோடி மாதிரி நாங்கள் கிடையாதுன்னு சொல்கிறாரு. எப்படி கட்ட துணிந்தார்கள்? மோடி மாடல் கிடையாது, மோடி மாடல் ரோட் ஷோ கிடையாது. எப்படி கட்டுவதற்கு அங்கே இருக்கிற அமைச்சர்கள் அதிகாரிகள் துணிந்தார்கள்? யாரை தூக்கி இருக்கணும்? கலெக்டர் அந்த செய்தி எனக்கு தெரியாதுன்றாங்க. அது எப்படிங்க தெரியாமல் இருக்கும்? 90 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்குவதற்கு அங்கே ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அது போட்டாங்களா போடலையா, இல்லை போட்டு கமிஷனாக போயிடுச்சா, யாருக்கு தெரியும்? செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சர் அதிமுக ஒரு அறிக்கை விட்டார் பார்த்தீங்களா? மதுரைக்கு முதலமைச்சர் வருகிறார், ரோட் ஷோ நடத்துகிறார், அவருக்காக ரோடு போடுறாங்க. அப்போ மதுரை மக்கள் நடப்பதற்கு ரோடு போட மாட்டீங்களான்னு கேட்டார். இது எல்லா ஊர்லேயும் இருக்குது, சென்னையில் இருக்குது. நீ எந்த ஊரில் நீங்கள் எங்கே உனக்கு நான் பதில் சொல்கிறேன். பிரதானமான சாலைகள் முதலமைச்சர் போகுது என்றால் சிறப்பாக இருக்கும். சித்தரஞ்சன் ரோடு போய் பாருங்கள், எஸ்ஐடி பக்கத்தில் ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. நேற்று கூட போனேன். நீங்கள் அண்ணா நகருக்கு வாங்க, கீழ்ப்பாக்கத்துக்கு வாங்க, இல்லை வண்ணாரப்பேட்டைக்கு போங்க, உள்ள இருக்கிற இன்டீரியர் ரோட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே அதிமுக ஆட்சி காலத்தில் போடாத சாலைக்கு போட்டதாக சொல்லி 200 கோடி ரூபாய் அடித்தாங்க. அப்பவும் பேசியிருக்கேன், நான் இப்பவும் பேசுகிறேன். அப்போது மதுரையில் பொதுக்குழு என்னதான் பிரம்மாண்டமாக நடந்தாலும் இன்னும் இருக்கக்கூடிய ஓராண்டு காலத்தில் கட்சி பணியாக இருக்கட்டும், மக்கள் பணியாக இருக்கட்டும், நிர்வாக பணியாக இருக்கட்டும், பல்வேறு குளறுபடிகள் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணினா மட்டும்தான் 26ல் அவங்களுக்கான வெற்றிங்கிறது சாத்தியங்கிறத தாண்டி நல்ல ஒரு ரீச் அடைய முடியும் அப்படின்னு சொல்ல வரீங்க. நிச்சயமாக எல்லா பணிகளும் கவனிக்கணும். நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் எல்லாம் முக்கியமாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஏதாவது எப்படின்னா எல்லாமே நலத்திட்டங்களாக பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், நலத்திட்டங்கள் கூட செய்து கஷ்டம். 96 to 2001 எக்ஸப்ட் கோவை வெடிகுண்டு தவிர சிறப்பான ஆட்சி. மக்கள் ஓட்டு போட்டாங்களா? திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்களா? 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன் 27 இடங்கள் திமுக ஜெயிச்சது. 2011 சட்டமன்ற தேர்தல் எதிர்கட்சியாக கூட திமுக வரல. அப்போ மக்கள் ஏன் ஓட்டு போடல? ஸோ மக்கள் சில நேரங்கள் தெளிவாக இருப்பார்கள். அதிமுக 2021 ஓட்டுக்கு கூடுதல் பணம் கொடுத்தது. 500 ரூபா கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க. திமுக 100 ரூபா கொடுத்தாங்க, 200 ரூபா கொடுத்தாங்க. பணம் குறைவாக கொடுத்த திமுக தான் 2021 ஆட்சிக்கு வந்தது. ஏன்? இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.